தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். சரிமா. சிஸ்டர், என் வைஃப்க்கு அடிபட்டுருச்சு. டாக்டர் எங்க இருக்காங்க? சார் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்ட பாத்துட்டு இருக்காங்க. நோ நோ, அவரை உடனே வர சொல்லுங்க. என் இலக்கியாவை பாருங்க, கண்ணே திறக்க மாட்டேங்கிறா, கையில ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. சார் அது வந்து ஷோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களா? சார் 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 இலக்கியா, கண்ணை திறந்து பாரு இலக்கியா. உன் கௌதம் உன் கூட தான் இருக்க. பாரு இலக்கியா, என்ன பாரு இலக்கியா. சிஸ்டர், நர்ஸ். என்ன சார், என்ன சார், என்னாச்சு? என் வைஃப்க்கு கையில அடிபட்டு ரத்தம் வருது, மயக்கமாயிட்டாங்க. டாக்டர் கூப்பிடுங்க. கையில தானே சார் காயமாயிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, டாக்டர் வந்ததும் பாத்துக்கலாம். வாட் நான்சென்ஸ். ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். டாக்டர் கூப்பிடுங்க. சரிங்க சார், கூப்பிடுறேன். இலக்கியா, இலக்கியா, இங்க பாரு இலக்கியா, இங்க பாரு. உனக்கு ஒண்ணு இல்ல இலக்கியா, நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. உயிருக்கு ஆபத்து இல்லாத காயம் தானே இலக்கியாவுக்கு. ஆனா கௌதம் மாமா உயிரே போன மாதிரி துடிக்கிறாரு. இலக்கியா சொல்லுங்க. என் வைஃப்க்கு பேச்சு மூச்சு இல்ல, அவளை உடனே காப்பாத்தணும். பதறப்படாதீங்க, ரிலாக்ஸ். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். இவ இல்லனா நான் இல்ல, ப்ளீஸ் டாக்டர். டோன்ட் வரி, எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பயப்படாதீங்கம்மா. எதுவும் இல்லை. ஓகே. டாக்டர், இலக்கியாக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நோ ப்ராப்ளம், ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க் காட். நான் இலக்கியாவை பார்க்கலாமா? அவங்களே வராங்க பாருங்க. இலக்கியா, நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? பயப்படாதீங்க கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க் காட். நீ மயங்கி விழுந்ததுல என்னமோ ஏதோ நான் பயந்தே போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வலி இப்போ கொஞ்சம் லைட்டா இருக்கு, அவ்வளவுதான். போதுமா சார்? இப்போ உங்களுக்கு திருப்தியா? இலக்கியா, கொஞ்ச நேரத்துல உங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலே கதி கலங்க வச்சுட்டாரு. உங்களுக்காக அவர் துடிச்ச துடிப்பை பார்க்கணுமே, நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். நீங்க மட்டும் என்ன மயக்கம் தெளிஞ்சிடும், கௌதம் எங்க, எனக்கு ஏதாச்சுன்னா பயந்துருவாரு, அவர் கூப்பிடுங்கன்னு தவிச்சிங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு கப்பலை நான் பார்த்ததே இல்லை. யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். சரி, நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், கரெக்டா சாப்பிட சொல்லுங்க, காயம் சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, பாத்துக்குங்க. சார், பில்ல கவுண்டர்ல கட்டிட்டு போங்க. ஓகே. கௌதம், பயந்துட்டீங்களா? பின்ன உனக்கு சின்ன ஜுரம் வந்தா கூட நான் தாங்க மாட்டேன்.
இவ்ளோ பெரிய காயம் பட்டு ரத்தம் வந்தா நான் எப்படி தாங்குவேன்? அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. வாங்க போலாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, மத்தபடி அஞ்சலி கௌதம், ஏய் இங்க எதுக்கு வந்த? வேற எதுக்கு வந்திருப்பா? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறதா ரெஸ்டாரண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதான் சாகிறதுக்குள்ள பணத்தை வாங்கணும்னு இங்க ஓடி வந்திருப்பா. இல்ல, அது வந்து ஏய் வாய மூடு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. மனுஷ உயிரையோ உறவுகளை பத்தியோ கவலையப்படாம எந்நேரமும் சுயநலத்தோட காசு காசுன்னு அலையிறிய. என்ன ஜென்மம்? சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவா ஆபத்துல இருக்கான்னு கூட யோசிக்காம பேசின பணத்துக்காக வந்து நிக்கிறிய. ச்சே, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? வீசி மூஞ்சில ஏறிறேன், பொறுக்கிட்டு போ. வரேன் இரு. நீ கேட்ட 10 லட்சம் எடுத்துட்டு போ. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன்? நீ கேட்ட பணத்தை தானே கொடுத்திருக்கேன். ஓ, பத்தலையா? பத்தாது. நீதான் பேராசக்காரியாச்சே. இரு. இந்தா blank check. உன் பணத்தாசைக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. புடி. இலக்கியா, இப்ப வலி எப்படி இருக்கு? ஒன்னும் ஆபத்து இல்லையே? பார்த்து ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா? பாரு எவ்வளவு பெரிய காயமா இருக்கு. ஏன் அப்படி பாக்குறீங்க? பேசுறது அஞ்சலி தானான்னு சந்தேகமா இருக்கா? நீங்க சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. இத்தனை நாள நான் அப்படித்தானே நடந்துக்கிட்டேன். வாழ்க்கைன்னா என்ன, அன்புன்னா என்ன, பாசம்னா என்னன்னு தெரியாம எல்லாரையும் வரைக்கும் இல்லாம காயப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. அஞ்சலி, என்ன பேசுற நீ? என்ன நடந்துச்சு? நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் சுத்தி வளைக்கிற இலக்கியா? நல்லவ மாதிரி நடிக்கிறியான்னு ஓப்பனா தான் சொல்லு. நான் வந்து உங்களை ரெஸ்டாரண்ட்ல பார்க்காம இருந்திருந்தா நான் இப்போ பழைய அஞ்சலியா தான் இருந்திருப்பேன். நல்ல வேலை, இதுக்கு மேல நான் தப்பு பண்ணாத மாதிரி கடவுள் எனக்கு வழி காட்டிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, டைவர்ஸ்க்கு பேரம் பேசின 10 லட்சத்தை வாங்கிட்டு போலான்னு தான் ஆசையா ரெஸ்டாரண்ட்க்கு வந்தேன். ஆனா அங்க நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருந்ததை பார்த்து உங்களுக்குள்ள இருந்த பாசம், அந்த அன்பு, இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி ஒரு நாளும் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. கார்த்திக் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாலும் நான் அந்த பாசத்தை என் சுயநலத்துக்காக தான் யூஸ் பண்ணிருக்கேன். வாழ்க்கை முழுக்க இப்படி இயந்திரத்தனமா யோசிச்சு யோசிச்சு என் லைஃப் நாசம் பண்ணிக்கிட்டேன். மாமாவுக்கு ஒரு ஆபத்துன்னதும் பதறி போய் நீ அந்த காயத்தை வாங்கிக்கிட்ட. உன் கையில அடிபட்டதை பார்த்து மாமா உயிரே போன மாதிரி துடிக்கிறாரு. இப்படி ஒரு நேசத்தை லவ்வன பார்த்ததே இல்லை. ஏய், அழாத. இல்ல, கெட்டவளாவே வாழ்ந்து என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். எல்லாரையும் லாப நஷ்ட கணக்கிலேயே பார்த்து பழகிட்டேன். இப்ப நான் சாஞ்சி அழறதுக்கு கூட ஆதரவா ஒரே நல்லவங்க கூட இல்ல. இலக்கியா, நான் தோல்ல சாஞ்சுக்கிட்டுமா? ஏக்கமா இருக்கு. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
அஞ்சலி அழாத, சொல்றேன்ல அழாத. நான் இவ்வளவு மோசமானவளா இருந்திருந்தா கர்ப்பிணின்னு போய் சொல்லி கட்டின புருஷனையும் விலக்கேத்தின வீட்டையும் ஏமாத்திருப்பேன். அத நினைச்சா என் உடம்பே கூசுது. நான் போய் பேசினது அம்பலமானப்ப நீங்க 2 பேரும் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மன்னிச்சு விட்டீங்க. அத கூட புரிஞ்சுக்காம உங்க கூட சண்டை போட்டு நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரீங்க. அஞ்சலி, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் நான் எந்திரிப்பேன். முதல்ல எந்திரி சொல்றேன். எந்திரி. அப்பா, இந்த தப்ப உணர்த்தணும்னுதான் இத்தனை நாளா நாங்க கஷ்டப்பட்டோம். நாங்க கஷ்டப்பட்டது வீண் போகல. கடைசியா நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட. எங்களுக்கு இது போதும் அஞ்சலி. நீ கார்த்திக்கு நல்ல ஒய்ஃபை இல்லங்கிறது தான் எங்க வருத்தமே. அதுக்காக நீ ஒய்ஃபை இருக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சதே இல்ல. அத நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மாமா, அத நான் இப்ப புரிஞ்சு என்னாக போகுது? எல்லாம் போச்சு. கார்த்திக் என்ன முழுசா வெறுத்துட்டாரு. என் வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சு. நான் தோத்துட்டேன் மாமா, தோத்துட்டேன். என் முட்டாள்தனத்தால கையில கிடைச்ச சொர்க்கத்தை தொலைச்சிட்டேன். கடவுளே, நான் என்ன பண்றது? ஏய், அழாத. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணாத. உனக்கு நல்லது நடக்கும். நீ கவலைப்படாத. எப்படி நடக்கும் இலக்கியா? கார்த்திக் இனிமே எப்பவுமே பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டாரு. நானும் அவரோட அருமை தெரியாம புத்தி கெட்டு போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லு? எல்லாம் போச்சு. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். அந்த வீட்டுல நீங்க, அத்தை, மாமா, கார்த்திக் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தோம். உங்க எல்லாரையும் உதாசனப்படுத்திட்டு இப்படி லைஃபை இழந்து நிக்கிறேன். உங்க 2 பேர்கிட்டயும் நான் கும்பிட்டு கேக்குறேன். நான் செஞ்சதை மன்னிக்க முடியாத தப்பு. அதை எப்படி நான் சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பெருந்தன்மையானவங்க. உங்களால முடிஞ்சா என் வாழ்க்கையை காப்பாத்துங்க. நான் திறந்ததுக்கு ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. அப்படி ஒரு உதவி நீங்க எனக்கு செஞ்சா நான் காலத்துக்கும் மறைக்க மாட்டேன். எப்பவும் நன்றி விசுவாசத்தோட இருப்பேன். கண்ணை கொடுத்துட்டு சிற்பத்தை பார்க்க ஆசைப்பட்ட கதையா நான் வாழ்க்கையை இழந்துட்டு கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஒரு முட்டாள். இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சு அந்த வீட்டுக்கு என்ன மருமகள் ஆக்குங்கன்ற கேக்குற தகுதிய நான் இழந்துட்டேன். நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா இனிமே நான் அந்த பழைய அஞ்சலியா இருக்க மாட்டேன். அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். இது சத்தியம். கார்த்திகோட சேர வாய்ப்பு எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உங்களால நான் திருந்திட்டேங்கிற திருப்தி எனக்கு கிடைச்சிருச்சு. அது போதும். நான் வரேன். இலக்கியா, ரெஸ்டாரண்ட்ல மாமா உன் கைய பிடிச்சு நீ, நான், நம்ம 3 குழந்தைங்கன்னு இந்த 5 பேர்ல நம்ம குடும்பம்னு பேசிட்டு இருந்தாரு. வரப்போற குழந்தைங்களை நினைச்சு சந்தோஷமா இருக்கிற நீங்க எங்க? இல்லாத குழந்தைய இருக்குன்னு ஏமாத்தி வாழ்க்கை இழந்த நான் எங்க? நீங்களாவது சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். வா போலாம். இறங்கி இலக்கியா. பாத்து பாத்து வா, மெதுவா. இலக்கியா, ஐயோ, என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு கையில? கடவுளே, கௌதம், என்னமா ஆச்சு? கட்ட பார்த்தா பெரிய காயம் மாதிரி இருக்கே. என்ன ஆச்சு சொல்லு. அது வந்து ஐயோ, ஒருவேளை
அந்த அஞ்சலி வந்து அன்னைக்கு பிரியாவை அடிச்ச மாதிரி உன்னையும் அடிச்சிட்டாளா? சொல்லுப்பா. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, அவ எதுவும் பண்ணல. இது நீ சும்மா இரு. கண்டிப்பா அவதான் அடிச்சிருப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலான்னு. ஆனா நீங்க 2 பேரும் மன்னிச்சு விட்டுட்டீங்க. அத்தை. அன்னைக்கே புடிச்சு கொடுத்திருந்தா அவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? சொல்லுங்க, சொல்லு. ஐயோ ஜானு, முதல்ல எங்களை பேச விடு. நீயே பேசிக்கிட்டு இருக்க. அஞ்சலிக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த காயம் என்னாலதான் வந்துச்சு. என்னது? என்ன சொல்றப்பா? ஆமா ஜானு, இன்னைக்கு இலக்கியாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, இத குடிச்சிட்டு குடு. யா ஓகே. ஆமா. கௌதம், கௌதம், இலக்கியா. கடவுளே. சிஸ்டர். ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா இது? கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? இலக்கியா, இலக்கியா மட்டும் இல்லைன்னா என்னப்பா ஆயிருக்கும்? நீ கௌதம் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கடவுள் உன்னை இப்படி இல்லாம சோதிக்கணும். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே. கௌதம் இத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருப்பானே. அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் கௌதம்க்கு உயிரே இல்ல. ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அத்தை. நல்ல விஷயமா? என்ன சொல்ற? நாங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்தப்போ அந்த அஞ்சலி ஃபோன் பண்ணி அவ கேட்ட பணத்தை கொடுக்க சொல்லி எங்களை தேடி அங்கேயே வந்துட்டா. அப்பதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அது அவளும் பார்த்து பரிதவிச்சு போயிட்டா. அப்புறம் எனக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நாங்க வெளியே வந்தோமா, அப்ப அங்கேயும் வந்திருந்தா. அவ பேசினது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அத்தை. என்ன ஆச்சுன்னா, இந்தா நீ கேட்ட 10 லட்சம் எடுத்துட்டு போ. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா இனிமே நான் அந்த பழைய அஞ்சலியா இருக்க மாட்டேன். அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். இது சத்தியம். எங்களால நம்பவே முடியல. ஆமா ஜானு, அஞ்சலி பேசினதை எங்களால நம்ப முடியல. என்ன மன்னிச்சிருங்க, நான் திருந்திட்டேன்னு கால்ல விழுந்து கதர்னா அது அஞ்சலியான்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இல்ல இல்ல, அஞ்சலியாவது மாறுறதாவது என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அத்தை, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவ பண்ண தப்ப எல்லாம் உணர்ந்து நாங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்கையும் வாங்காம எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்டானா பாருங்களேன். அதுக்கப்புறம் கௌதம் ஒரு பிளாங்க் செக் கொடுத்தாரு. ஆனா அத கூட வேண்டான்னு மறுத்துட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டா. அவளோட மாற்றம் உண்மையானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஜானு, அஞ்சலியோட மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு. அதான் இன்னைக்கு அவளை திருந்த வச்சிருக்கு. ஈரமா? நீ வேற. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் நினைக்கிறேன் அவ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர்றதுக்கு ஏதாவது பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பண்றா. ஆஹா, அப்படி தெரியல ஜானு. இனிமே கார்த்திகோட நீங்க சேர்த்து வச்சாலும் சரி இல்லனாலும் சரி, உங்களால திருந்திட்டேன்னு ஃபீல் பண்ணி கதர்னாலே. ஆமா அத்தை. இல்ல இல்ல கௌதம், இதெல்லாம் நீ நம்பாத. ஆமா, இது பாருங்க, நீங்க 2 பேரும் இதை நம்பிடாதீங்க. அவ இந்த வீட்ல இருந்து போனது தான். இனிமே அவ என் மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. முடிஞ்சத பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அத்தை, இல்லத்த, வேண்டாம் வேண்டாம், பேசாதேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் விட்டுடு. இத பாரு, உன்னையும் கௌதமியும் நான் எப்படி பொறுப்பா சேர்த்து வச்சேனோ அதே மாதிரி கார்த்திகையும் பிரியாவையும் நான் பொறுப்பா சேர்த்து வைப்பேன். அது போதும். இத பத்திலாம் ஒன்னும் பேச வேண்டாம். பாவம். இது பாரு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கௌதம், இவளை எந்த வேலையும் செய்ய விடாத. நீ கூட்டிட்டு போ உள்ள. நான் போய் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன். என்ன? போமா. என்ன கௌதம் இது? அஞ்சலி திருந்தினத அத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க.
அவ திருந்தினதை பார்த்து நம்மளே நம்பலையே, அப்புறம் எப்படி ஜானு நம்புவாங்க? கொஞ்ச நாள் போகட்டும், அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரி வா போலாம். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்